ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் டிசைன் தான். இதோட பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸ்லீவ், இந்த பொட்லி ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் லெஃப்ட் ரைட் எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்லீவை சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ மெயின் கிளாத் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு மெயின் கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வந்தது. அதாவது லைனிங் கிளாத் ஜாயிண்ட் இல்லை, மெயின் கிளாத்தில் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வந்தது. நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் கட் பண்ணும்போதே சேர்த்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது வித்தில் அதில் 1/2 இன்ச்சு நான் கீழே 1/2 இன்ச்சு சைடில் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச்சு கேப்பில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஆனால் நான் 1/4 இன்ச்சு கேப்பில் தான் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச்சு போட்டு இந்த மாதிரி நான் திருப்பி எடுத்துக்கிறேன். அந்த முனை கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு உள்ளே போயிடும். அதுக்கு அடுத்தது மேலே அவுட்டரில் இருக்கிற எப்பவும் போடுற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு இதில் மெயின் கிளாத்து ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. அடுத்து பேக்கில் கீழே 1/2 இன்ச்சு, சைடில் 1/2 இன்ச்சு, அதாவது பேக் பார்ட்டில் 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் சைடில் 1/4 இன்ச்சு கேப்பில் அடித்தோம். ஆனால் பேக்கில் 1/2 இன்ச்சு கேப்பில் அடிக்கணும். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த முனையில் ஒரு கிராஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் திருப்பும்போது நமக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இது ரெண்டையும் ஜாயின் பண்ண வேண்டியது தான் நமக்கு வேலை. இப்போ அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு சென்ட்ரலையும் பிசுறு கவர் ஆயிடுச்சு, கீழேயும் பிசுறு கவர் ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். 2 பக்கமே நான் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வருது எனக்கு ஸ்லீவு. அதனால் நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பேக்கில் அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த பொட்லி பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சேனலில். நான் சாரீ பிங்க் கலராக இருக்கிறனால பிங்க் கலர் பட்டன் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நம்ம 1/4 இன்ச்சு அதான் அடித்தோமா, மீதி 1/4 இன்ச்சு இருக்குமா, அந்த 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த பட்டன்ஸை நான் மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு தைக்கிறது போக அது கீழேருந்து நான் வச்சுட்டு வரேன். ஓகேங்களா? இதில் நான் ஃபுட்டு மாற்றலை, அதே டபுள் ஃபுட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். என்னால்னா நான் எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறனால டபுள் ஃபுட் ஸ்டிச் இதே நீங்கள் பட்டன்ஸ் ஒட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஃபுட்டு மாற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் தான் இருக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக இன்னொரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அமுக்கு நல்ல கரெக்டாக அந்த பட்டன்ஸ் கேப் இல்லாத மாதிரி ஒரே மாதிரி வச்சு இன்னொரு ஸ்டிச்சு போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன்ஸோட இது வெளியே தெரியாது. பார்க்குறக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கீழே நீங்கள் பைப்பிங் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம், இல்லை லேஸ் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன பட்டையாக ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சில் பைப்பிங் கிளாத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். நான் 1/4 இன்ச்சு பைப்பிங் கிளாத் தான் கொடுக்குறேன். அதுக்காக சில்க் காட்டன், சாரீ கலர் சில்க் காட்டன் எடுத்து வச்சுட்டு
அதை வந்து ஒன் சைடு அடித்து வச்சுக்கிறேன். ஒன் சைடு அடிச்சுட்டு இப்போ வந்து ரெண்டையுமே வந்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி கெட்ட பக்கம் வெளியே வர மாதிரி வச்சு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து நெகிழ்ந்து வராது. ஏன்னா கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம், திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால. இதே நீங்கள் டேரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இத்தினூண்டு தான் இருக்கும், அதனால் அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே இன்னொரு மடி மடித்து இன்னொரு ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சு வந்து மேலே போட்டு இந்த மாதிரி போடும்போது உள் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வெளி சைடு வந்து நமக்கு எச்சு கம்மியாக இருந்தால் அதை மடித்து அடித்தோம்னா ஒரே மாதிரி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அதாவது அந்த பட்டன்ஸ் வந்து கரெக்டாக அப்படியே அமுந்திருக்கு. இது சிங்கிள் ஃபுட்டில் தைச்சா தான் இந்த அளவுக்கு வரலன்னு இல்லை, நம்ம இப்போ டபுள் ஃபுட்லேயே இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்லீவ் நான் ரெடி பண்ணுறேன். அதில் வந்து நான் மெயின் கிளாத்தில் வந்து ஜாயிண்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டேன். இதில் வந்து முதல்லையே மெயின் கிளாத்தை வந்து ஜாயிண்ட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சனால இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ இந்த தொழிலில் எந்த தொழிலையுமே கேவலமாக மட்டும் நினைக்காதீங்க. என்ன இவங்க அடுத்தவங்ககிட்ட காசு வாங்கி பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதையெல்லாம் நீங்கள் காதுலேயே நீங்கள் யாருக்கிட்டையும் திருடலை, ஏமாத்தலை. நீங்கள் வந்து உங்களோட வேலையை தான், இதுவும் ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலையுமே ஈஸியான வேலை கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். அதை வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம வாயில் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அவளுக்கு என்ன 2 ஜாக்கெட் தைச்சா 500 ரூபா ஆச்சு, 200 ரூபா ஆச்சு, அவள் ஈஸியாக காசு வாங்கிட்டு போயிடலாம். அதை வந்து நம்ம எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணி அதை வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கொடுக்கணும். அதுதான் பெரிய வேலை. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழிலையுமே வந்து கேவலமாக பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் பாட்டி அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எத்தனையோ லேடிஸ் வந்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு எத்தனையோ தொழில்கள் இருக்குது, சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணலைனாலும் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமையாவது இருங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கள வந்து வேலை செய்ய விடாமல் உன்னாலையெல்லாம் முடியாது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயே வந்து அவங்க மைண்டு டைவர்ட் ஆகி அந்த தொழிலை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஓகேங்களா, எதாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை திருவினை ஆக்கும் அப்படிங்கிறதான் என்னோட இது. நீங்கள் வந்து எல்லாருமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவுமே வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ வந்து பைப்பிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு நான் வந்து பைப்பிங்க்கு எல்லாமே சில்க் காட்டன் வந்து 1 மீட்டரே நான் எடுத்து வச்சுக்குவேன். அதுவும் அந்த 1 மீட்ரு வந்து எவ்வளோ, நான் 40 ரூபாய்க்கு தான் வாங்குகிறேன். அது எங்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எல்லாம் 30 40 கொடுத்து வாங்குறதுக்கு இது 1 மீட்டரே வந்து 40 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, இதில் ஃப்ரண்ட்டில் தான் வந்து நம்ம பொட்லி பட்டன்ஸ் வந்து நம்ம வைக்கணும். பாருங்கள், இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பட்டன் வந்து லெஃப்ட் சைடு பார்த்து, ஒரு பட்டன் வந்து ரைட் சைடு பார்த்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது தான் வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி வரும். ஓகேங்களா, நான் ஒரு சின்ன ஒரு போட் நெக்கில் பேக் வந்து போட் நெக் டிசைனு, ஸ்லீவ் வந்து பொட்லி பட்டன் வச்சு சின்ன ஒரு பேட்ச் வச்சு நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்து இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அண்ட் சூயிங் டிப்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் வரும். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.